நான் ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டி ஒன்று தரேன், என்னோட சேர்ந்து கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். ரைட்? உங்களுக்கு எல்லாராலையும் முடிஞ்ச ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். ரைட்? நீங்கள் என்ன செய்யுங்க, நான் சொல்கிற நேரம் அந்த கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி வேலை செஞ்சீங்கன்னா சரி. அதாவது இப்போ நீங்கள் உங்களோட மூச்சை நல்லா உள்ளுக்கு எடுங்க. ரைட்? நீங்கள் உள்ளுக்கு எடுத்து அந்த பிரெத் அப்படியே வச்சுக்கணும். வச்சுட்டு நான் சொல்ல வரைக்கும் அதை வெளியில் விடக்கூடாது. நான் சொல்கிறேன் பாருங்கள். 1 2 3 4. சரி, இப்போ விடாதீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ அப்படியே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ரைட்? இப்போ நீங்கள் மூச்சை கீழே விடுங்க. இதில் இருந்து என்ன எடுகோல் உங்களுக்கு உள்ளது என்று சொல்லப்போனால், அதாவது நாங்கள் மூச்சை வெளியில் இருந்து எடுத்துக்கிறோம், ஆனால் அதை திரும்ப விடாட்டி நமக்கு இருக்க முடியலை, நமக்கு ஒட்டாகுது, ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரைட்? இல்லாட்டி நம்ம இறக்க போகிறோங்கிற ஒரு ஃபீலிங், ஒரு பயம்னு வந்துடுது. நம்ம உடம்பு அதுக்கு இடம் கொடுக்காது. உடனடியாக மூச்சை வெளியே விடணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம கவனமாக இருப்போம், அதை விட்டுருவோம். ரைட்? நம்ம வெளியிலேருந்து எடுக்கிற மூச்சை அனுப்பிடுறோம் வெளியில். ரைட்? ஆனால் நம்ம வெளியிலேருந்து எடுக்கிற பல விஷயங்களை நம்ம பயன்படுத்துகிறோமா அதே மாதிரி அப்படின்னு யோசித்து பார்த்தா நம்ம சாகணுங்க. இதே மாதிரி மூச்சு விடாமல் போனால் எப்படி சாகிறோமோ அதே மாதிரி செத்துறணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம சின்னதுலேருந்து நிறைய விஷயம் இந்த உலகத்தில் எடுத்துக்கிறோம், நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிறோம், நிறைய விஷயங்கள் படிச்சுக்கிறோம், ஜாப் இடத்துல கூட சம்பளம் வாங்குகிறோம். இந்த மாதிரி நம்ம நிறைய ரிசீவ் பண்ணுற விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதே மாதிரி எங்களுடைய அவுட்புட் இருக்கா அப்படின்னு கேட்டால் சில இடங்களில் நம்ம சின்சியர் இல்லை. ஸோ நம்ம இந்த உலகத்துக்கு இல்லாட்டி இந்த பூமிக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறோமான்னு பார்த்தா, இல்லாட்டி அதை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது விஷயத்தை செய்கிறோமா, இல்லாட்டி நம்ம வேலை செய்கிற இடங்களில் சரி, நம்ம எங்களுடைய கடமைகளை முழுக்க நல்ல முறையாக பர்ஃபெக்டாக ரைட் எல்லாரோடையும் சேர்ந்து அந்த நிறுவனத்தோடைய இல்லாட்டி அந்த குறிப்பிட்ட விஷனை அடைகிறதுக்கோ இல்லாட்டி ஏதாவது ஒரு மாற்றத்துக்காக நம்ம அதை பயன்படுத்துகிறோமா, பெறப்பட்ட நன்மையை மற்றவருக்கு நன்மைகளாக நாங்கள் கொடுக்கின்றோமா அப்படின்னு சுருக்கமாக கேட்கலாம்ல. அப்போ நம்ம சுயநலவாதியாக மூச்சை உள்ளுக்கு பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா செத்துருவோம், நாளுக்கு நாள் செத்துக்கிட்டு தாங்க இருக்கோம். ஆகவே நாங்கள் பிறர் நலம் பேன்ற ஒருவராக இருந்து மற்றவங்களுக்காகவும் அந்த மூச்சை பயன்படுத்துவோம், அந்த மூச்சு காற்றை உங்ககிட்ட உள்ள நல்ல விஷயங்களை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.